கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 13:24, Matthew 13:24. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருந்தது. அதாவது இப்போ 2வது உவமானம் என்ன? கோதுமை மணியும் களையும் என்று சொல்லக்கூடிய உவமானம். இப்போ 1வது உவமானத்துக்கு இந்த உவமானத்துக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல இதை சொல்லி கொடுத்துறேன். முதல் உவமானம் என்னன்னா, நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய். அங்கே வார்த்தை பரலோக ராஜ்யத்தினுடைய வசனம். ஏன்னா விதைக்கிறவன் தேவனுடைய வசனத்தை விதைக்கிறான். அங்கே விதைக்கிறது யாரு? மனுஷகுமாரன் விதைக்கிறாரு. அப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? அங்கே விதையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இங்கே வரும்போது இந்த உவமானத்தில் இது யாரு? விதைக்கிறவங்க நம்மளாக மாறுறோம். எப்படி? இந்த விதையை விதைக்கிறவங்க நல்ல விதையை விதைக்கக்கூடிய நல்ல விதையை தன் நிலத்தில், அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய நிலத்தில் நீங்கள் விதையை விதைத்ததுக்கு ஒப்பாக நீங்கள் உங்களுக்கு உண்டான நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே விதைக்கக்கூடியதா. இப்போ 1வது உவமானத்தில் விதைக்கிறவருடைய உவமானத்தில் பார்க்கும்போது இந்த விதைக்கிறவர் வசனத்தை விதைக்கிறார். அவர் எங்கெல்லாம் விதைச்சாரு? அங்கே விதையை விதைக்கும்போது எங்கே விழுந்தது? வழி அருகே விழுந்தது, கற்பாறையில் விழுந்தது, முட்செடியில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. ஆனால் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4 விதமான நிலங்களில் விழுகுது. ஆனால் ஒரே ஒரு நிலத்தில் மட்டும்தான் பிரயோஜனம் படுது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? நம்ம வசனத்தை எங்கும் விதைக்கிறவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா விதை நல்ல விதை. ஆனால் அந்த விதை பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் விழுந்த எது? இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை எங்கும் விதைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனால் என்ன? நல்ல விதையை. எது? வசனத்தில் பிரச்சனை கிடையாது. நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த விதை நல்ல விதை தான். நிலம்தான் பிரச்சனை. அந்த விதை தேவனுடைய வார்த்தை என்பது எல்லாருக்கும் சரியாக தான் வருது. ஆனால் அதை கேட்கிற விதத்தில் தான் வித்தியாசம் இருக்குது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை சரியான முறையில் பண்படுத்தி வைத்திருக்கிறானோ அங்கு அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எந்த மனுஷனுடைய இருதயம் பண்படுத்தப்படாமல் இருக்கிறதோ இல்லை கடினப்பட்டு இருக்கிறதோ அங்கே என்ன பார்க்கிறோம்? அந்த விதை பலன் கொடுக்காமல் போகுது. ஆனால் விதையில் பிரச்சனை இல்லை. விதை எப்பொழுதுமே வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வேத வசனம் எப்பொழுதும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வேத வசனம் எந்த மனுஷனையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. வேத வசனம் என்ன நோக்கத்திற்காய் அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மையுள்ள அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய வசனம். அந்த வசனம் என்ன? நல்ல விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ இங்கே விதைக்கிறவனாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவருக்கென்று அவருடைய இராணுவத்தில் பணி செய்கிற போர் செய்கிற ஒரு போர் சேவகனாய் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த சுவிசேஷ ஊழியம் என்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை. நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழுகிறேன் என்று யாரெல்லாம் எத்தனித்தாங்களோ அவங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டிய, கிறிஸ்துவுக்கென்று ஒரு ஊழியம் செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லும்போது நம்மளை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின தேவன். எப்படி நம்மளை ஆசாரிய ஊழியமோ ராஜ ஊழியமோ என்ன, நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்முடைய தொழில், நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன, அது ராஜாக்களுடைய காரியம். ஆனால் அதே நம்மளுடைய இது என்ன? ஆசாரிய ஊழியம் என்பது தேவனுக்கென்று நாம் செய்யக்கூடிய ஊழியம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த வசனத்தை விதைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அந்த வசனம் என்ன? நல்ல விதை. ஏன்னா வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள வார்த்தையை நம்ம கையில் வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் இப்படி யோசிங்க. நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தெரியும். அது தெரிஞ்சதுனால நம்ம பாதாளம் போகாமல் பரலோகம் போகிறோம். நம்ம நித்திய அக்கினிக்கு போகாமல் நித்திய பரிபூர்ண ஆனந்தமுள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகிறோம்.
இப்படி வல்லமையுள்ள வார்த்தை ஒரு மனுஷனுடைய நித்தியத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள வார்த்தையை நம்ம வைத்துக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எங்கும் விதைக்கிறவர்களாய், நல்லா கவனிங்க, தெரிந்த இடத்துல இல்ல, எங்க போனாலுமே நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் எங்கும் சென்று உம்முடைய வசனத்தை ஒரு மனிதனை நித்திய காலத்திற்கு மாற்றக்கூடிய வல்லமையுள்ள அந்த வசனத்தை எங்கும் விதைக்கிறவர்களாய் இருக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.